முன்னெடுப்பான போதி இதழின் சார்பிலே இந்த சோழர்களின் நூலாய்வு அரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி சீரோடு சிறப்போடு நடைபெறுவதற்கு வெற்றிகரமாக அமைந்ததற்கு காரணமாக இருக்கக்கூடிய எதிரே அமைந்திருக்கக்கூடிய உரையெல்லாம் பாராட்டவும் நன்றி கூறவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். சோழர்கால சமூகம் என்ற தலைப்பிலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் உரையாற்றினார்கள். வரவேற்புரையாக நம்முடைய மருதம் ஒருங்கிணைப்பாளர் ரவி கார்த்திகேயன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய 60வது அகவையிலே நூலறிவன் என்று ஒரு அருமையான ஒரு வரலாற்று கட்டுரை தொகுப்பு நூலை வெளியிட்டார்கள். அது ஒரு நம்முடைய ஒரு படிப்பதற்கு ஒரு வாசிப்பதற்கான ஒரு அழகான ஒரு தூண்டுதலாக அமைந்தது. அதை போலவே இந்த நூல் தமிழ் மக்கள் இடத்திலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஒரு வரலாற்று உணர்வை உருவாக்குவதற்கான தூண்டுகோலாக சோழர்கள் இன்று என்ற இந்த நூல் அமைந்திருக்கின்றது. ராஜராஜ சோழனுக்கு நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் எதிரிலே உள்ளே ராஜராஜனுடைய சிலையை வைக்க முடியவில்லை. ராஜராஜ சோழனுடைய சிலையை வாசலில் தான் கலைஞர் அவர்களால் வைக்க முடிந்தது. அது புராதனம் மாறிவிடும் என்று அன்னை இந்திரா காந்தி அம்மையார் சொன்ன பொழுது பழைய விளக்குகள் எல்லாம் மாறி மின் விளக்குகள் போட்டிருக்கிறதம்மா என்று கலைஞர் சொன்னவுடன் அது வேறு வேறு என்று அம்மையார் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள் என்று சொல்லுவார்கள். சோழர்கள் இன்று என்ற தலைப்பிலே நம்முடைய பத்திரிகையாளர் சமஸ் அவருக்கு தனிப்பட்ட முறையிலே நான் நன்றி கூற வேண்டுமானால் அவருடைய கட்டுரைகளை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருந்த பொழுது கலைஞர் அவர்களிடத்திலே அவர் ஒரு பேட்டி, ஐயா இந்த ஜாதி இன்றைக்கும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, அந்த பாதிப்பு இன்றைக்கும் உங்களுக்கு இருக்கிறதா என்று சொன்ன பொழுது இன்றைக்கும் அதனால் என்னை பார்க்கிறார்களா அந்த கண்ணோட்டத்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சமஸ் அவர்களிடத்திலே கலைஞர் அவர்கள் கடைசி காலகட்டத்திலே அளித்த பேட்டியிலே அவர் கூறியிருக்கின்றார். அதை போலவே கலைஞர் அவர்கள் மறைந்த பொழுது சமஸ் அவர்கள் எழுதிய ஒரு குறிப்பு மறக்க முடியாது. சேற்றிலே கால் வைத்துக் கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கானவர்களை கலைஞருடைய ஒரு கையெழுத்தானது அலுவலகம் நோக்கி உள்ளே வரவழைத்தது என்று சமஸ் அவர்கள் அஞ்சலி குறிப்பை எழுதியிருந்தார்கள். அதற்காக நான் ஐயா அவர்களுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். சோழர்கள் நடுநாடும் என்ற தலைப்பிலே பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் மிகச்சிறந்த ஆய்வுரையை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களோடு இந்த பகுதி எங்கும் களமாக இந்த வரலாற்று தளங்களை நோக்கி புகை வழியாக புகை போன்ற இடங்களை எல்லாம் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருப்பதனை நாம் அறிவோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், இங்கே கம்பன் கழக தலைவர் அமர்ந்திருக்கின்றார், நம்முடைய கவிஞர் இளமாறன் அவர்கள் வந்திருக்கின்றார், மிகச்சிறந்த கவிஞர் நம்முடைய அன்பாதவன் அவர்கள் வந்திருக்கின்றார், சிங்க கவிஞர் என்று போற்றப்படுகின்ற இருசன், நம்முடைய ஆர்எம்எஸ் என்று அழைக்கப்படுகின்ற மோகன சுந்தரம் ஐயா அவர்கள், பேராசிரியர்கள் கார்த்திகேயன் சார், எவ்வளவோ பேர் இங்கே பல்வேறு ஆளுமைகள், பத்திரிகையாளர்கள், சான்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் திரளாக வந்திருக்கிற நம்முடைய ரமேஷ் சார் அவருடைய தூண்டுதலோடு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், எப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சூடும் சுவையுமாக இதை ஆக்கி கொடுக்கக்கூடிய நம்முடைய மேப் ஸ்டடி சென்டரை, ஏகலைவன் சென்டரை திறம்பட நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய ராமமூர்த்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதை போலவே நம்முடைய எழுத்தாளர் தியாகு, முரளி, எண்ணாற்றவர்கள், தமிழேந்தி அவர்கள் வந்திருக்கிறார். எவ்வளவோ சிறப்பு வாய்ந்த பார்வையாளர்களால் இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறப்போடும் சீரோடும் நடைபெற்று இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் இத்தருணத்திலே மீண்டும் மீண்டும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதனை முன்னெடுத்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கும், மருதம் ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய ரவி கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு தோளோடு தோள் நின்று பல்வேறு வரலாற்று களங்களுக்கு சென்று இருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் இங்கே சிறப்பான உரையினை ஒரு வரலாற்று கருத்தரங்கமாக நடத்தியிருக்கக்கூடிய நம்முடைய சமஸ் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நாம் நன்றியினை தெரிவிக்கிறோம்.